ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள்லேருந்து ஒரு டாப் 10 ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 1 by 1 டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து டுட்டோரியல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் google.com போய்க்கோங்க. நம்ம இதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டைமர். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நார்மலாக டைமர் செட் பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்டார்ட்டில் டைமர்னு சர்ச் பண்ணால் நமக்கு வந்து அலாரம் அண்ட் கிளாக் ஓப்பன் ஆகும். இதில் டைமர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு வந்து எவ்வளோ டைம் வேணுமோ நம்ம செட் பண்ணி நம்ம வந்து டைமர் ஆன் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நம்ம வந்து கூகுளையும் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து டைமர் செட் பண்ண போகிறோம். ஸோ சர்ச் இன்ஜினில் போய் நீங்கள் வந்து செட் டைமர் ஃபார் 5 minutes நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமர் இங்கே வந்துடும். இப்போ ஸ்டார்ட் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு எந்த ஒரு ஆப்பும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக பேஜ் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த பேஜை வந்து நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய் ASKEWன்னு சர்ச் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து லைட்டாக ரொட்டேட் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து ரொட்டேட்டாக தான் வரும். ஸோ எனக்கு திரும்பவும் பழைய மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி UN அதாவது அன்ஆஸ்க்னு டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நேராக வந்துடும். பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். மூணாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஸ்டன்ஸை கூட நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 10 மீட்டருக்கு இன்ச்சஸில் வந்து எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறேன். திரும்பவும் சர்ச் பாக்ஸில் போய் இப்போ நீங்கள் வந்து எத்தனை மீட்டர் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அந்த மீட்டர் டைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 மீட்டர் கொடுக்குறேன். 10 meters to inches டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அப்படியே அது கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 10 மீட்டருக்கு இன்ச்சஸில் எவ்வளோ அளவோ நமக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இதில் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஃபோர்த்து ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சர்ச் பாக்ஸில் போய் ஜெர்க் ரஸ்ட்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ZERG ஸ்பேஸ் விட்டுட்டு RUSHன்னு டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேஜிக் நடக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து 1 by 1 நமக்கு வந்து ஹைட் ஆகும். இது வந்து ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எல்லாமே ஹைட் ஆயிரும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இது வந்து ஹைட் பண்ணும். ஃபிஃப்த்து ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மணியை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ $100 உங்கள்கிட்ட இருக்குது. அதோட இந்திய மதிப்பு என்னென்னு தெரியலன்னா நம்ம வந்து ஈஸியாக மணியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த கண்ட்ரியோட மணி வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ $100 இருக்குது டூ நம்ம வந்து INR அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் நம்ம கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் $100 மதிப்பு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா $6817.49. இந்த மாதிரி நம்ம வந்து மணியை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ வந்து 6th ட்ரிக் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு வார்த்தைக்கும் மீனிங் என்னென்னு தெரியலாட்டினா நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். சர்ச் பாக்ஸில் போய் டிஃபைன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த வார்த்தையோட மீனிங் வந்து நமக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து தமிழில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து படிச்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வார்த்தைக்கு வந்து டெஃபினேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 7th ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்பர்ஸை வேர்ட்ஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள். இப்போ நான் இதில் ஒரு சில நம்பர்ஸ் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர்ஸ் நம்ம வந்து வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஸ்பேஸ் கொடுத்துட்டு 2ன்னு கொடுத்துட்டு வேர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அது அப்படியே நமக்கு வந்து வேர்ட்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்பர்ஸை வேர்ட்ஸாகவும் வேர்ட்ஸை வந்து நம்ம நம்பராகவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். 8th ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்பர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் ஆப் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து கூகுளில் இருக்கோம்னா நம்ம வந்து கால்குலேட்டர் ஆப் தேவையில்லை, நம்ம வந்து இதிலே கால்குலேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். சர்ச் பாக்ஸில் போய் நீங்கள் வந்து கால்குலேட்டர் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆப் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் வந்து உங்கள் நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ரிசல்ட் இதிலே வரும். நீங்கள் வந்து இதில் தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து கால்குலேஷன் போட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 + 5ன்னு கொடுத்துட்டு நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். 9th ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த கண்ட்ரியோட கரண்ட் டைமை வேணாலும் நம்ம வந்து ஈஸியாகவே தெரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்கள். இப்போ டைம் இன் USAன்னு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10:12 AM அந்த டைம் தான் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவோட டைம் தெரிஞ்சுக்கணுன்னா டைம் இன் இந்தியான்னு கொடுங்க. இந்தியான்னு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 8:42 ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த கண்ட்ரியோட டைம் வேணாலும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே பார்த்துக்க முடியும்.
ஃபைனல் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு சர்ச் பாக்ஸில் போய் இன்ஃபோன்னு டைப் பண்ணுங்கள். இன்ஃபோ கோலன் கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து facebook.com கொடுக்குறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அதோட ரிசல்ட் மட்டும் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.